அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, அன்பு உள்ளம் கொண்ட சசிகுமார், ஏ சரவணன், எம் கவியரசன் என்று சொல்லக்கூடிய கலையன்பர்கள் அடியன் எனக்காக ரூபாய் 50 வாரி வழங்கியிருக்கிறார்கள். வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. தயவு செய்து நீங்க அமைதியா இருந்தா நாங்க என்ன பேசுறோம் உங்களுக்கு கேட்கும். நாடக சிறப்பாக வருஷத்துல ஒரு நாள் என்னப்பா அஜரா மாமாவை டென்ஷன் வசதியா இருந்தா போலாமா? ஹலோ மேடம், வாட் யுவர் நேம்? நோ நேம். வாட் தி ப்ராப்ளம்? வாட் நோ ப்ராப்ளம் இருக்கு. லெட்ஸ் குச்சிடி. மேடம் லவ் யூ. நான் இங்கிலீஷ்ல வாயை வெச்சுக்கிறேன். இதெல்லாம் வாயை எடுக்கல. நான் வாயை வெச்சுக்க தெரியாது. நிக்கதா. அம்மா. சொல்றியா பாப்பா சொல்றே. சொல்றியா பாப்பா சொல்றியா பாப்பா சரி அப்படியே உனக்கு விருப்பப்படியா மூணு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன்? பின்னாடி கொண்டுதான் போவேன். உனக்கு ஒரு சரியான வேலை இருக்கிறது. என்ன வேலை? என்ன வேலை தெரியுமா? அவள் யார்? யார்? எந்த நாடு? அவள் யார்? எந்த நாடு? அவள் பெயர் என்ன? பாப்பா யார பார்த்து பாப்பாண்ணா? அரை வரைக்கும் போடுறேன். அரை போட்ட நான் அரை போட்டேன். அடிமாமா முழு போட்டேன். வெண்டைக்காய் புடுற மாதிரி புட்டுடுவேன். புட்டு சும்மா வைக்காத. மாறு கட்டி கேத்து அம்மா சொன்ன வெண்டைக்காய் தாங்க. அதுல முக்கியமான ஆளு அம்மா மூக்குல பூரா விட்டுடுவேன். இந்த பொட்டாமர குளக்கரையிலே அழகிய சிலையாக காட்சி அடைகிறார். இப்பேற்பட்ட அழகை பார்த்ததே கிடையாது. ஓடி அன்பே ஆறு பாப்பா பயிர் என்ன? பயிர் 5050. 50 கேட்டுக்கடா. 9
அவன் சொன்னான் நானா 9 எந்த பொட்ட பொண்ணு எங்க ஐயா முகத்தை பாரு எங்க ஐயா சினம் கொண்ட சிங்கத்தை சீண்டி பார்க்காது எங்க ஐயா அவர் ஒரு பொட்டரை இப்பேற்பட்ட அழகை பார்த்தது கிடையாது ஒற்றாமர குளக்கரையில் உடற்பயிற்சி எடுப்பது அப்ப ஒல்லி கிசுங்க உம்மள ஒரு கட்சிமி ஏ வாமா ஏய் உம்மள வா படி வா வாடி அம்மா என்ன கண்ட இடத்துக்கு போல திட்டுவாங்க ஐயா அப்ப உங்க அம்மாவை சேர்த்து ஆம்பளைங்களா இப்பப்பட்ட அழகை பார்த்தது கிடையாது காணாத காவியமும் காலத்தில் எழுதாத ஓவியமும் மண்ணு சாப்பிடுற மனுஷன் நாங்க சாப்பிடுறோம் அந்த மண்ணு கூட சாப்பிட்டு நீ சாப்பிடுற மண்ணுக்கு போட்டு இறுதியாக கேட்கிறேன் வர முடியாது கட்டி எனக்கு ஒரே ஒரு சொல்ல முடியுமா முடியாதா ஒரு பொட்ட சிரிக்கு நம்மள போடான்னு கேட்கலாம் அம்மாவை தூக்கி போட்டு வேற அம்மா முடியாது என்பது எங்க சரித்திரத்திலே கிடையாது அடிக்கிற அடியில இந்த இளத்தூர்லயே அரைப்படி மூத்திரம் பேசணும் போய் பணப்பழத்தில் பேசுகிறேன் வேற உங்களை சூத்துக்கு எத்தனை கம்பெனி அட்வான்ஸ் வாங்கி தாலி ஆட்டு பக்கத்துல ஆர்கே பேட்டை சந்திரம்மா கம்பெனி 50,000 வாங்கிறேன் பாரு ஆமா அவ பேர சொன்ன கேட்டியா அவ சொன்னாலா சொல்லவில்லை உன் பேரை நான் கேட்க போகிறேன் ஆமா உன் பேர் என்ன ஆமா உன் பேர் என்ன உன் பேர் என்ன அவ பேரை கேட்க சொன்னா அவளை அடிச்சுட்டு வாயை மட்டும் பேரை சொல்லுவான் நல்லா இருக்குதா நல்லா இருக்குதுடா அவன் குடுக்கற ஒரு இப்ப நான் கொடுக்கணும் உனக்கு வீங்கணும் மார்வீரி சப்ப வாய்க்கா அழுகு தன்னந்தானே இந்த இடத்துல உனக்கு வேலை கிடையாது. ஒரு வாரம் விட்டு போற உனக்கு உள்ள போ.
மாமான்னு கூப்பிட்டு அடிமான கைக்கு அடிச்ச வாய் கட்டாத. சரி மாமான்னு கூப்பிட்டு இருக்கிறேன். அளவு கிடந்த பாடுகோள் என்னடா அவன் அடி அவனை உனது கண்ணும் அழகு. உன் கண்ணுல இருக்கும் மூளை அதை விட அழகு. உனது மூக்கு அழகு. அவங்களுக்குறான் வேலைக்கார பையன். ஆந்திராவில லாரி ஓட்டிங்க தான். ஏதோ மீச பெருசா இருக்குமே வெள்ள வேட்டை போட்டான். அழகு. உனது பல்லு அழகு. உன் பல்லில் இருக்கும் ஊட்டை அழகு. வா கடலை விட்டு அலைகள் பிடித்தால் கல்யாணம் பண்ணான்னு பார்த்தா இந்த ஒரு வார்த்தையில தானே மயங்கிட்டேன். மாமா கடலை விட்டு அலைகள் பிரிந்தாலும் பிரியலாம். வானத்தை விட்டு நிலவு பிரிந்தாலும் பிரியலாம். உன்னை விட்டு நான் பிரிவதாக சரித்திரம் கிடையாது. மாமா அத்தமாக உன்னை நினைச்சா மகேந்திரபுரி நாடு நாட்டு அமைச்சர் எனது பையன் அமைச்சர் தெரியாது தவறாக பேசிவிட்டேன். என்னை மன்னித்துடுங்கள் ஐயா. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த பொற்றவர்களிடத்தில் பெண்களுக்கு மட்டும்தான் வேலை, ஆண்களுக்கு வேலை. இதுதான் எனக்கு தெரிந்த ஒரு வேலை இருக்கிறது. வேலை உங்களுக்கு இந்த புத்தமர குளத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உடற்பயிற்சி எடுப்பது வழக்கம். இந்த உடற்பயிற்சி எடுத்து ஆனால் எங்கு தேடி பார்த்தாலும் தண்ணீர் கிடைக்கவில்லை.
இங்கே தண்ணி கொடுக்க. தண்ணி தர தண்ணி தாங்க, உயிர் போகுது வாங்க எனக்கு. தருகிறேன். என் அண்ணனுக்கு சாப்பிட்டு கொண்டிருப்பார். நான் செஞ்சு வரட்டுமா? அப்படியே விட்டு. நீண்ட நேரமாக இந்த பொண்ணை கொடுத்தா தண்ணீர் தாகத்தோடு தவித்து அப்படியா? இந்த நேரத்தில் தண்ணீர் கொடுத்து எனது தாகத்தை ஏற்றித்து விட்டாய். தண்ணீர் கொடுத்தாய், தாகம் தீர்ந்து விட்டது. ஆனால் பார்த்த உடனே உன் மீது எனக்கு அளவில்லா ஆசை வந்துவிட்டது. ஐயா, இப்போது இருக்கீங்க. நீங்கள் யார்? நீங்கள் ஒரு கோபுரம், நானோ ஒரு குப்பை மேடு. ஒரு கோபுரம் இப்படி புத்துக்குள்ள புதுமலை காட்சியளிக்கிறாய். ஆனால் இப்படி பேரடுக்கப்படுத்த பண்ண இதுவரை நான் அழகம் பார்க்கும் பொழுது அவன் கடை வாட்டுதடி கட்டிலுக்கு வயல் கேட்டிடவே நித்தம் துடித்தேன் நானே. சத்தமிட்டு நீயும் வந்தால் பித்தம் தீரும் போனே. அதை கொண்டே நான் நடி கட்டி மொத்த தலையாண்டி அவன் கடை வாட்டுதடி கட்டிலுக்கு வயல் நாய் மாட்டுக்கிற இசுக்கிற மாதிரி இசுக்கிறாய் அம்மா. என்னென்ன கேதி ஆக்குவானோ பசங்க கல்லால அடிச்சாதான் விடுவான் பழுது. எனக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, வீரம் இல்லையா, விவேகம் இல்லையா? இல்லை, இதில் தான் குறையாக இருக்கிறேன். உனக்கு ஆண்மைதான் மாமா. இல்லை இந்த புத்தகம் கொடுத்தல நீண்ட நேரமாக தண்ணீர் தாகத்தோடு தவித்துக் கொண்டிருக்கேன். அழகே இல்லையா? உனக்கு என்ன வேண்டும்? ஒரு முத்தம் என்ன? 1000 பேசாதீங்க பேசாதீங்க ஐயா. மாமா நீலா காயதே நேரம் நல்ல நேரம் எங்கள் பாயுது காமன் விடுமானம்
மனுஷனா வீரி ஏய், அந்த சுகந்தி போல அழகாக சேலை கட்டி வந்து மைக்கோட்டை மடையிடு என்ன வேலை உங்களுக்கு மஞ்சா பூசுற முகத்துக்கும் மீச முளைக்கிற முகத்துக்கும் வித்தியாசத்தை வித்தியாசமா தெரியல நல்லா பாடி பிடிப்பீராகிறீ எல்லாமே ஒண்ணு எங்க ஓடினாலும் ஏய் சுகந்தி ஓடி வா டேய், யாரா நீ? முழிச்சா சந்திரமுகியா மாறி இருக்கும் கெண்டா பாப்பா ராரா. வந்து ஏமிரா நீ இப்படிலாம் பண்ணுவீங்க ஆம்பளையா இல்ல அரவர பொட்டியே நீ இது ரொம்ப நாளா கம்பெனிக்கே சந்தேகமா இருக்கு. நாங்க 2 பேரும் பாம்பே போய் தான் ஆபரேஷன் ஏய் பண்ணுவோம். யார் பாச்சா அமாவாசைனா நாங்க 2 பேரும் மாறிடுவோம். மலையனூர் வந்துப்பா நாங்க 2 பேரும் பழம் சுத்தி போடுவோம். நீ எங்க நிப்பாரு நான் ஊஞ்சல் மேடை அவரு அக்னி குளம் அப்ப நானு எவ்வளோ முண்டை ஏறி கையில பாப்பா அந்த நிலாவத்தான் நான்